Hi, so what's up and welcome back to Sri Divil. Preview பார்த்த மாதிரி இப்போ ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க வைப் ஸ்லைட் எஃபெக்ட் நம்மளோட மொபைலில் அதுவும் CapCutல ரொம்ப சிம்பிளாக அண்ட் வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி எடிட்டிங் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோட கடைசிக்கு வந்தீங்கன்னா உங்களோட வாட்டர் மார்க் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே குட்டியாக ஒரு ஃபுல் வியூ ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஜஸ்ட் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஜஸ்ட் பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஆப் தேவைப்படும். ஸோ அந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா இப்போது, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்சனை மட்டும் உங்களுக்கு பக்காவான ஒரு 4K குவாலிட்டியில் வந்து பிரித்து கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும், இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதா? ஸோ டிரான்ஸ்பரண்ட்னு தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பர்சனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பிளர்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் பிளர்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மோஷன் பிளர். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதோட அமௌண்ட் வந்து 80 இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 82க்கு செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஷேர் ஐக்கான் இருக்கும் குட்டியாக. ஸோ இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே சேவ் டு கேலரின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கொண்டு வந்தீங்களே, ஸோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி, அதாவது அந்த பின்னாடி இருக்க பர்சனை வந்து ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பர்சன் வந்து ஃபுல்லாக காணாமல் போயிருப்பார், ஒரு மாதிரி கோஸ்ட் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஜஸ்ட் இந்த வீடியோ நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண லேயரை வந்து டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு ஓகே ஃபுல்லாக வந்து டியூரேஷன் வந்து கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிவிட்டு ஒரு 0.1 செகண்டுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஜஸ்ட்டு இந்த இப்போ ஆட் பண்ணிங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு குட்டியோர் ஐக்கான் இருக்கும், கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இந்த இருக்க குட்டியார் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் வந்து லெஃப்ட்டில் வந்து தள்ளி விட்டுருங்க. நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அழகாக லெஃப்ட்டில் மூவ் ஆகிடும். ஸோ லெஃப்ட்டில் லைட்டாக வந்து மூவ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த கீழே நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணோம்ல, அந்த ஃபோட்டோவை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு வந்து அதோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு அகெயின் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி திரும்ப அந்த பர்சனை வந்து லெஃப்ட்டில் வர மாதிரி, ஃபஸ்ட்டு ரைட்டில் செட் பண்ணோம், இப்போ லெஃப்ட்டில் செட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட்லேருந்து வர மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ ஆப்போசிட் சைடாக செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் லைட்டாக ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு மாதிரி ஜொயிங்னு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோட ஃபுல்லாக வந்து இந்த காப்பி பண்ணுறேங்க. ஓகே, ஃபுல்லாக வந்து நான் காப்பி பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணுறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே ஜொயிங்னு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அந்த பர்சனை தாண்டி போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணல, சேம் அதே வீடியோவை அகைன் இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணுறேங்க. ஓகே, ஜூம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
இதில் உங்களுக்கு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கட் அவுட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு இருக்கும், கீழே பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பக்காவாக ரிமூவ் ஆகிடும். பட் நெட்டு தேவைப்படும். ஸோ நெட்டு வந்து ஆனில் வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்னோடய மொபைல் நெட் வந்து நான் ஆனில் வச்சுருக்கேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த பர்சனோட பேக்ரவுண்டு பின்னாடி தான் வந்து அந்த லேயர் வந்து ஃபுல்லாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம பேக்ரவுண்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணனால அந்த பர்சனுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே 180p இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 4K கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட்டு 30 இருக்கட்டும், கோட் ரேட் வந்து 30 இருக்கட்டும். ஜஸ்ட் இது சேவ் மட்டும் பண்ணுறேங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு வைப் ஸ்லைட் எஃபெக்டாக நம்மளோட மொபைலில் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then tada bye bye from SD.